கதை சுருக்கம். பொருள் ஈட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காற்சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வனல்லன் என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை நாம் தற்பொழுது பார்ப்போம். பாண்டியனின் அரசவை. மதுரை மாநகரத்தின் மங்காத புகழுக்குரிய நீதிவன்வா செங்கோலனும் வேப்பம்பூ மாலை அணிந்த வெற்றி வேந்தனும் விண்ணிலும் மண்ணிலும் மீன் கொடியை நிலைநாட்டிய தென்னவன் ஆகிய நம் பாண்டிய மன்னன் வருகிறார் வருகிறார் வருகிறார். அரசே, அரசே, நம் அரண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலைவிரி கோலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா? கேட்டேன் மன்னவா. அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாக மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. ஈலங்குடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபிமன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு நீ இன்னும் விடை கூறவில்லை. அதை விட்டுவிட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். இழப்பின் அருமை தெரியாத மன்னனே, என் நிலைமை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினையுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பான் என் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை ஈழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணே, போதும் நிறுத்து. கல்வனை கொள்வது கொடுங்கோல் என்று அது ஏற்புடையதே, அது அறநெறியும் ஆகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறு இழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கள்வனல்லன். அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. அதை நீ அறிவாயா மன்னா? பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யார் அங்கே? கோவலனிடமிருந்து பெற்ற அச்சிலம்பை இங்கு கொண்டு வா. சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். பெண்ணே, இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன் பார்.
கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றாள். அதிலிருந்து மாணிக்கக்கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. ஐயோ, தவறிழைத்து விட்டேனே. பிறர் சொல் கேட்டு பெரும்பிழை செய்தேனே. யானோ அரசன், யானே கல்வன். இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழி சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே. இனிமேலும் யான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு? செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாக. பாண்டிய மன்னர் தாம் தவறாக வழங்கிய தீர்ப்பால் உண்டான பழி சொல்லுக்கு அஞ்சி அரியணையில் இருந்து தரை மீது வீழ்ந்து இறந்து படுகிறார். நான் கற்புடையவள் என்பது உண்மையாயின் இந்த மதுரை மாநகரமே தீக்கிரையாகட்டும், தீக்கிரையாகட்டும், தீக்கிரையாகட்டும்.